எங்க அம்மாவும் ஏதோ பார்த்துட்டே இருப்பாங்க போல, பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட சொல்லியிருக்காங்க. தெரியல, அந்த ஆண்டி எங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லியோ ஒரே கடுப்பா இருக்குடா, தலை வலிக்குது. ஏன் நீ யாரையாவது லவ் பண்றியா? ஏண்டா, என் கூடவே தானே இருக்க, அப்படி ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் என் வாழ்க்கையில நடந்துச்சா? கரெக்டு தான், அப்படி எதுவும் நடக்கல. சி, இந்த சொசைட்டி ரொம்பவே மாறிடுச்சு. ப்ளீஸ்டா, அந்த கான்ட்ரவர்சி காமெடிலாம் பண்ணாதடா ப்ளீஸ். உனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் பக்கத்துலயே கூட இருக்கலாம். ஏண்டா, என் பக்கத்துல நீ தானடா நிக்கிற, என்னடா மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க, நீ வேற என்ன வெறும் பேத்துறடா. நான் அந்த டீ இவன் வாயிலே ஊத்தி விடுங்கண்ணா. இதை விட எப்படி டைரக்டா சொல்ல முடியும்? ஒருவேளை இன்டைரக்டா வந்து அவளே பேச சொல்றாளா? சரி, போய் பேசி பார்ப்போம். ஹாய் ஆண்டி. தம்பி, சுதாகர் வீடு பக்கத்துலப்பா. ஐயோ, நான் சுதாகர் பார்க்க வரல ஆண்டி, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னையா, எதுக்கு? ஆமா ஆண்டி, நானும் அர்ச்சனா இப்போ கொலீக்ஸ் ஆயிட்டோம். நான் உங்களை இல்ல உங்க பொண்ணு அர்ச்சனாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு. அத நீ என்கிட்ட சொல்லக்கூடாதுப்பா, அவகிட்ட தான் சொல்லணும். இது என்னப்பா இந்த ஜெனரேஷனோட புது டெக்னிக்கா? ஐயோ, அதெல்லாம் இல்லை ஆண்டி, என்ன உங்களுக்கு முதல்ல பிடிக்கணும்ல, அதனாலதான். தம்பி, என் பொண்ணுகிட்ட சொல்லுங்க, அவளுக்கு என்ன சந்தோஷமோ அதுதான் எனக்கும். சரி, ஓகே ஆண்டி, நான் வரேன் ஆண்டி. அக்கா, நான் சொன்னேன்ல இந்த காலத்து பசங்க யாருமே சரியில்லைன்னு, நீங்க தான் நம்பல. பரிமளா, தயவு செஞ்சு நீ எதுவும் தப்பா பேசிடாது, அவங்க அந்த மாதிரி கிடையாது. இப்ப அவகிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியலையே, பேசாமலே இருந்திருக்கலாம். ஹேய், நீ என்ன இங்க? இல்ல அர்ச்சனா, உங்க அம்மாவை பார்க்க வந்தேன். எங்க அம்மாவ நீயா? எதுக்கு பார்க்க வந்த? சரி, ஓகே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது, அது உங்க அம்மா கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கலாம்னு சொல்லி தான் பார்க்க வந்தேன். வேட மினிட், எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளோ நாளா நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணதே இல்லையே. நான் உன்னை அந்த தாட்ல ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது. இப்படி திடீர்னு வந்து சொன்னா இது நல்லாவும் இல்லை, ப்ளஸ் எங்க அம்மா கிட்டலாம் பேசுறதும் இங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு, ஊர்ல இருந்துகிட்டு என்னை இங்க தனியா அமைச்சு வேலை பாருன்னு எங்க அம்மா என் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதை என்னால பிரேக் பண்ண முடியாது. என்னாலும் நான் எங்க அம்மா சொல்றதான் கேட்பேன். இந்த மாதிரி எண்ணத்தோட தான் இனிமே என்கிட்ட பழகுவ, வீட்டுக்கு வருவேன்னா தயவு செஞ்சு வராத, நல்லா இல்ல. அக்கா, நான் தாக்கா உங்க பொண்ணு தப்பா நினைச்சிட்டேன். நான் வரேன். அர்ச்சனா, சொல்லுமா. அம்மா மேல அவ்வளவு பாசமா?